சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் NPP 3 வீடு 2 எங்களை கொண்டு வரக்கூடியதான் சான்ஸ் இருக்கு. என்ன டவுன் அனுப்புகிறோம் இல்லை அது இன்னும் ஃபைனலைஸ் பண்ணினாக்கா அது என்னென்னா இந்த வீடை கொண்டு இல்லை சார் இல்லை வீணை இல்லை அங்கேயும் இல்லை எல்லாம் போயிருந்தோம். என்னென்னா நாங்கள் 3ல் இருந்தாங்க இல்லை துருவத்தால் ஒந்துக்குறாங்க சரியான கவலை. அந்த போஸ்டல் ஓட்டிங் எல்லாம் நான் நினைக்கிறேன் அந்த நேரத்தான் லைவ் போனது. போய் லைவ் போன உடனே போஸ்டல் ஓட்டிங் தான் மாறிடுச்சு. சரி பரவாயில்லப்பா இதான நேரம் இப்போதான் இல்லை இந்த மேடம் நான் இந்த 3 எதிர்பார்த்து கொண்டு அது ஆனால் அந்த வீடு 2 போகுமா இது 3 போகுமாட்டே எனக்கு போகுது. NPP 3 போகுமாண்டு ஏன்னா வீட்டுக்கும் NPPக்கும் இடையில கேப் இல்லை. வீடு நிற்கிது ஆனால் NPP தான் கூட நிற்கிது. சிறுவனாங்கியாண்ட கிளிநொச்சி ஓட் வந்து வீட்டை தூக்கி வச்சு 20,000 அது என்ன பொறுத்த வரைக்கும் சந்தோஷம். அது சரி உண்மையை சொல்றேன். அது என்ன பொறுத்த வரைக்கும் தமிழன் கிளிநொச்சியில் மட்டும் நீட்டாக வேலை இல்லைண்ணா கிளிநொச்சியில் மட்டும் தமிழாக நீட்டாக வேலை செஞ்சுருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு அவரோட தனிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அவங்களோட அந்த ஓட்டை நான் மதிக்கிறேன். இல்லை அந்த வாக்கு உங்களுக்கு எவ்வளவு தாக்கத்தை செலுத்தி எனக்கு தாக்கத்தை செலுத்தினதுண்டா நான் உள்ள போனது அந்த ஓட்டம் காரணம். சரியா மேட்ச் படி பார்த்தீங்கன்னா அங்கே அப்போ அங்கே வந்து சிறிய 23 ஓட் வந்திருக்காட்டி 23,000 ஓட் வந்திருக்காட்டி NPP 4 போயிருக்கும். மற்ற எல்லாம் கொஸ்டின் அதுதான் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி வந்தது. முதலாவது கூட நிற்கிற NPP, 2வது இப்போதைக்கு கூட நிற்கிறது வந்து வீடு 3வது நிற்கிறோம் நாங்கள் நிற்கிறோம் 3வது எங்களுக்கும் மற்ற கேப்பிருக்கு. நம்ம யாழ்ப்பாணத்தில் 3வது பெரிய கட்சியாக இல்லையா 3வது பெரிய கட்சி இருந்தாப்பா 2வது நின்று தலை இப்படி வந்துருக்கு. சத்தியான கவலை இருக்கு. எனக்கு சந்தோஷமாக வரண்டு சீட் கிடைச்சிருக்கு. சரியான இப்போ இருக்கிற எனக்கு என்ன பிரச்சனை இப்போ ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்றால் இப்போ வீட்டில் 2 பேரை போகிறோம் நாங்கள் கொண்டு நிற்கிறோம் 3 அதுதான் தமிழனா கடைசி வீடா ஞாபகம் இல்லை சார் அதுதான் தமிழனா கடைசி இந்த 3மே நீ அடிபாட்டு கொண்டு இருந்துச்சா ஒன்றுமே இல்லையா கொஞ்ச காலத்தில் போச்சு நான் சிக்கன படிவாக கேட்பேன் நீங்கள் பழகி பண்ணீங்க சார் வீட்டில் இந்த கிளாஸுக்கு போனீங்கன்னா சரி இல்லை தமிழர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு இதுதான் பிள்ளைகள் சிங்கள பழகம் அவ்வளோதான் சிங்களம் தான் கூட மயமாக இல்லை நீ எனக்கு 2-3 வருஷத்துல அப்படி காம்பி இப்போ போகும்போது மற்றது என்னடா முக்கியமான விஷயம் வட்டிவா சொல்கிறேன் கேள் ஃபோன் கொண்டு போயிடாது. நாங்கள் ஒருத்தரமே ஃபோன் கொண்டு போயிடாது. கேண்டிடேட்ஸ் ஒருத்தரமே ஃபோன் கொண்டு போயிடாது. கேண்டிடேட்ஸில் ஒருத்தரமே கொண்டு போயிடாது. இந்த மீடியாவில் ஒரு 2 பேருமே வச்சிருக்கு. அங்கே பார்த்தா அனுரான் ஆள் வந்து ஃபோனோட விசிக்கிட்டு பெரிய கேம் அடிச்சனா அந்த வீடியோ வரும் பாருங்க. அது சரியான கவலை உண்டா இப்போ அதுலேயே பயங்கர பயசன்றாங்க. நான் நினைக்கிறேன் இந்த தமிழ் தேசிய மட்டும் நீங்கள் யாரும் கதைக்க கூடாது ஆசைப்படுறேன்.
தமிழ் தேசியத்துக்கு எதிராக தான் இந்த ஒரு யாழ்ப்பாணம் வாக்கு போட்டு கிளிநொச்சி இப்போ நிற்குது தலைவற்றிடம் தானே கிளிநொச்சி இப்போ நிற்குது யாழ்ப்பாணம் வந்து தமிழ் தேசியத்துக்கு எதிராக தான் வாக்கு போட்டு யாழ்ப்பாணம் தமிழ் தேசியத்துக்கு அதாவது தலைவர் வேண்டாம் எனக்கு சரியான கவலை பயங்கர கவலையோட சொல்றேன் தலைவர் வேண்டாம் 44,000 போராளிகள் வேண்டாம் வேண்டுதான்